அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தொடர்ச்சியாக தொழில்துறையில் முன்னேறி வரும் பல்வேறு வல்லுநர்களை கொண்டு அத்தொழில்துறைக்கான கல்வி தகுதி, வேலைவாய்ப்பு, பயிற்சி குறித்து வல்லுநர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். அந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருமதி வைஷ்ணவி விக்னேஷ் ராஜா அவர்களுடன் நீண்டு கலந்துரையாடப் போகிறோம். வணக்கம் வைஷ்ணவி மேம், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் முதல்ல. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல் நன்றி. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற SSN காலேஜ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி முடித்தேன், கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு கோர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் முடித்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஸ்பெஷாலிட்டிஸில் ஒரு 5-6 வருஷம் முடிச்சுட்டு என்னோடய MBA இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் பண்ணேன். திருப்பி இந்தியாவுக்கு வந்து என்னோடய சொந்த கம்பெனியான ஈக்வாட் இன்ஜினியரிங் சர்வீசஸை ஆரம்பித்தேன். இந்த ஈக்வாட் இன்ஜினியரிங் சர்வீசஸை பற்றி சென்ற பகுதியிலேயே நம்ம நிறைய பேசினோம். அதாவது ரீஇன்ஜினியரிங் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அதன் தொடர்ச்சியாக அந்த ரீஇன்ஜினியரிங்க்கு நீங்கள் வந்து டிசைன்ஸ் பற்றி பேசுனீங்க இல்லையா? அந்த டிசைன்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் எடுத்துரைக்கிறோம். டெஃபினட்டாக. ஸோ ஒரு இயல்பாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து யூ ஆஸ்ட் அபவுட் ஸ்கில்லிங். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அதை நடத்துகிறவங்க அதோட மேனேஜரியல் ஸ்கில்னு தனியாக இருக்கும். கிளையண்ட் ஃபேஸிங்கில் அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க, வெயிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். நான் ஏன் இந்த ஸ்கில் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் ப்ரூஃபிங்கிற ஒரு இதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அதை ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஸ்கில், மேனுஃபேக்சரிங் ஸ்கில், ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஒரு சேஃப்டி இன்ஜினியர், ஒரு குவாலிட்டி இன்ஜினியர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில். நாங்கள் வந்து ஈக்வாடில் அது ஒரு 23 ஸ்கில் செட்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். அது நாலேஜ் அண்ட் ஸ்கில் மேட்ரிக்ஸ். ஒரு இந்த வேலை பண்ணுறதுக்காக என்ன நாலேஜ் வேணும், அதுக்கு என்ன ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு குவாலிட்டி இன்ஜினியருக்கு டிசைன் ஃபுல்லாக தெரியணுமா? மேபி நாட் நெசசரி. ஆனால் அந்த ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்கான என்ன க்ரைட்டீரியா, அதை எப்படி செக் பண்ணணும், அந்த குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, அதை ஹேண்டில் பண்ண தெரியுமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியுமா, அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்போ கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியருக்கான ஒரு ஸ்கில் மேட்ரிக்ஸ் தனி. ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறணுன்னா என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 23 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் செட்ஸ் அண்ட் நாலேஜ் மேட்ரிக்ஸ் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இதை ஏன்னா 4க்கு கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பெரும்பாலும் இப்போ மெக்கானிக் நீ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய ஆட்டோமேட்டிவ் கம்பெனினா நான் QC இன்ஜினியராக போவேன், குவாலிட்டி இன்ஜினியராக போகிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக போகிறேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த வேலை இஸ் நாட் த சேம். ஸோ இப்போ when I comes to design proofing and prototyping, டிசைன் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் செட். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபண்டமெண்டல் மேத்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ், ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க என்னெல்லாமோ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸு அது இதுன்னு பண்ணிட்டு வராங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் என்னப்பா வித்தியாசம் தெரியறதில்ல. ஃபோர்ஸுக்கும் டார்க்குக்கும் என்னப்பா வித்தியாசம் தெரியறதில்ல. என்ன மறந்துடுறாங்கன்னா, நீங்கள் அந்த 11th 12th ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, அதோட முக்கியத்துவம் மறந்துடுறாங்க. அங்கே தான் இருக்குது. அந்த அஸ்திவாரம் கரெக்டாக இருந்ததுனால்
இன்ஜினியரிங் இஸ் வெரி ஈஸி, டிசைன் இஸ் வெரி ஈஸி. அதே மாதிரி அடுத்த ஒரு டிசைன் ப்ரூஃபிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லோரும் நான் இந்த டிசைன் சாஃப்ட்வேரை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு கேடு தெரியும், எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் தெரியும், எனக்கு க்ரியோ தெரியும், எனக்கு கேட்டையா தெரியும், எனக்கு என்எக்ஸ் தெரியும். இதெல்லாம் அந்த சாஃப்ட்வேரோட நாலேஜ். டிசைன் சாஃப்ட்வேர், இன்ஜினியரிங் டிசைனோட சாஃப்ட்வேரோட பேர்களை சொன்னேன். இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேர். ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்குது. அது ஒவ்வொரு கேப்பபிலிட்டியை வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியும். அதோட அகெயின் ஒரு ரியல் டைம் இயல்பாக நான் சொல்கிறத புரிய வைக்கணுன்னா, உனக்கு மேத்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால், நான் இந்த கேல்குலேட்டர் வச்சுருக்கேன், எனக்கு அந்த கேல்குலேட்டர் தெரியும். கேல்குலேட்டர் இஸ் அ சாஃப்ட்வேர் ஆர் அ டூல் தட் வில் ஹெல்ப் யூ அச்சீவ் கேல்குலேஷன். ஆனால் கேல்குலேட்டரில் நம்ம போடுறது தானே கேல்குலேட்டர் திருப்பி சொல்ல போகுது. நிறையா பேர் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களில் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் எவ்வளோ பேருக்கு சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு? நிறையா பேருக்கு சின்டாக்ஸ் எரர் வரும் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன அந்த கேல்குலேட்டரில் போடுறீங்களோ அதுதான் அதுக்கு ஆன்சர் தரப்போகுது. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சைன் தீட்டா யூஸ் பண்ணணுமா காஸ் தீட்டா யூஸ் பண்ணணுமான்னு உங்களுக்கு தெரியலைன்னா கேல்குலேட்டர் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதே தான் டிசைனும். இப்போது நீங்கள் ஒரு லேபுக்கு போகிறீங்க, ஒரு அம்மீட்டர் இருக்குது, ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது, வீட்டில் ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. அதில் அதை உனக்கு டிசைன் பண்ண தெரியுமா? தெரியறதில்ல. அதுக்கு தேவையான பேசிக் பிரின்சிபிள்ஸ் நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க. எனக்கு தெரிஞ்ச 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th, இந்த 8th to 12th வர ஃபிசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலே இன்ஜினியரிங் டிசைனுக்கு ஒரு ப்ராப்பர் அஸ்திவாரம். அது தெரியறதில்ல. ஸோ நான் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இன் ஷார்ட், டிசைன் கேப்பபிலிட்டிஸ் இன்றைக்கி தெரியணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி அந்த சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம மறந்துடுறோம். எக்ஸாமுக்காக மார்க்குக்காக படிச்சிடுறோம். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வீக் ஆகிறதுனால நம்ம டிசைன் பண்ணுறதில்ல. டிசைன் பண்ணாதவன் தயாரிக்கும் போதே அதில் ஃப்ளா வருது. ஸோ டிசைனை தெரிஞ்சு நம்ம தயாரித்தோம்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ரொம்ப அழகாக அந்த டிசைனிங் எப்படி, அதுக்கு அடிப்படையான தேவை என்னங்க சொன்னீங்க. இந்த டிசைனிங் ஒரு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில், அப்புறம் ஒரு ஏரோஸ்பேஸ், நீங்கள் பண்ணுற ஏரோஸ்பேஸில், இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக, மெயின் ஆட்டோமொபைல், இப்போ பூமிங் இண்டஸ்ட்ரின்னு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். ஒரு நாளைக்கு ஒரு 15,000 விதமான கார் தயாரித்து நமக்கு வருது, 2 வீலர்ஸ் வருது. இன்றைக்கி ஒரு 2 வீலரோ 4 வீலரோ இல்லாத வீடே இல்லைங்கிற நிலைமைக்கு இந்தியா போயிடுது. இப்போ கண்டிப்பாக அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுடைய பங்கேற்பு என்ன? ஸோ ஈக்வாட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிசைன் கம்பெனி. ஸோ நாங்கள் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் கம்பெனி. இப்போது கொஞ்சம் வருடங்களாக நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் ஆட்டோமோட்டிவ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி மெக்கானிக்கல் டிசைனுங்கிறது இண்டஸ்ட்ரியை சார்ந்தது மட்டும் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஒரு அக்கௌண்டண்ட்டை நான் போன செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன், திருப்பி இதை ஏன் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும், நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், எனக்கு ஆட்டோமோட்டிவில் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், எனக்கு டிஃபென்ஸில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏரோஸ்பேஸில் இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கோழி பண்ணையில் அந்த கோழி குஞ்சுகளுக்காக ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் தயாரிக்கிறோம். அதோட சத்துணவை அந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த சத்துணவு வேஸ்டாகவும் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் அதை எஃபெக்டிவாக அதை கோழி குஞ்சுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்.
மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் தான் ஒரு அழகான நாசிலை டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸாக மேனுஃபேக்சர் பண்ணி விலை குறைவாகவும் இருந்து ப்ரோட்டோடைப் பண்ணி நாங்கள் அதை செய்து கொடுத்தோம். இது ஒரு அக்ரிகல்ச்சரல் அப்ளிகேஷன் உள்ள ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு சப்மரீனில் வர வால்வ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வால்வோட பிரின்சிபிள்ஸ் என்ன, அது எந்த கண்டிஷன்ஸில் வேலை பண்ணும், என்ன ப்ரெஷரில் வேலை செய்யும், என்ன அண்டர் த ஓஷன் போகும், ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஷியல் ஃப்ளோ, ப்ரெஷர் ஆஃப் த வெசல், எப்போ அது ஓப்பன் ஆகணும், எப்போ க்ளோஸ் ஆகணும், அது ஆயில், தெர் வில் பி ஆயில், தேர் இஸ் வாட்டர், த ஃப்ளூயிட், ஸோ மெனி பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓ, இந்த டிசைன் பண்ணவர் தான் அதுவும் டிசைன் பண்ணுவாரா? ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அந்த ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கிட்ட நம்ம, நீ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கியா, மளிகை கடையில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கியா, ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கியான்னு கேட்க மாட்டோம்ல. அக்கௌண்டண்ட் இஸ் அன் அக்கௌண்டண்ட். அதே மாதிரி டிசைன் இன்ஜினியர் இஸ் அ டிசைன் இன்ஜினியர். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபண்டமெண்டல், இது என்ன மெட்டீரியலில் தயாரிக்கிறோம், அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கான மெட்டீரியல் காம்போசிஷன் நமக்கு தெரியுமா, அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், மெட்டீரியல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தட் த ப்ராடக்ட் வில் பி சப்ஜெக்ட் டு தெரிஞ்சிருக்கணும். வாட் ஆர் த ஃபோர்ஸஸ், வாட் ஆர் த ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் தட் வில் பி ஆக்டிங் ஆன் த பாடி, அது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். இதே மெக்கானிக்கல் சயின்ஸஸை வச்சு ஒரு ஆர்மியில் ஒரு ஆஃபீஸருக்கு கால் போகுது, அவருக்கு ப்ராஸ்தட்டிக் லெக் டிசைன் பண்ணணும். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கும் இதே பிரின்சிபிள்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன, நீங்கள் டிசைன் பண்ணுற அப்ளிகேஷன் வேறுபடுது. அந்த அப்ளிகேஷன், டிசைன் அப்ளிகேஷனோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. ஒரு டிசைன் பண்ணுறப்போ டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாறுபடும். இது இப்போ கெமிக்கல் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில் இந்த காஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும், ஹேண்ட் ஹெல்டாக இருக்கணும், அது வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கோட ரியாக்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். டிஃபென்ஸ்லன்னு வந்தீங்கன்னா இவ்வளோ சைக்கிள்ஸ் அது வேலை செய்யணும், இவ்வளோ வருடங்கள் அது வேலை செய்யணும், இந்த ப்ரெஷரில் அது வேலை செய்யணும், இந்த ஃப்ளூயிட் வால்யூம்க்கு அது வேலை செய்யணும், இவ்வளோ ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் ஆர் ப்ரெஷர்ஃபுல் கண்டிஷன்ஸில் இது வேலை செய்யணும். இதெல்லாம் பேராமீட்டர்ஸாக இருக்கும். அதே பார்ட்டை நீங்கள் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு பாடிக்குள்ளே போகணும்னா, அது ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் இவ்வளோ வெயிட் இருப்பாங்க, அவர் இவ்வளோ நாள் ஒரு நடப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராஸ்தட்டிக் டிசைன் பண்ணுறப்போ அது இவ்வளோ தடவை ஆன் அன் ஆவரேஜ் ஸோ மெனி லைக் லேக் சைக்கிள்ஸ் அது மடங்கி போகணும். அது ஒரு டிசைன் பேராமீட்டராக இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு டிசைன் பண்ணுறது தான் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரோட வேலை. பட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சயின்சஸ் வில் ரிமெயின் த சேம் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆட்டோமோட்டிவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேட்ரி பேக் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு சீல் டிசைன் பண்ணணும். அந்த சீல்ஸ் டிசைன் பண்ணுவோம். அதுக்கும் என்ன, இங்கே மெட்டலில் செய்கிறோமா, அது ரப்பரில் இருக்குமா, ரப்பரோட ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சீல் வந்து அந்த ப்ரெஷரில் லாக் ஆகணும். பேட்ரி பேக் அது வெளில எதுவும் லீக் ஆகாமல் சீல் பண்ணணும். அதோட ப்ரெஷர் என்ன, இங்கேயும் அதே ப்ரெஷர் தான். ஸோ த ப்ரெஷர் ஆஸ் அ கான்செப்ட், வால்யூம் ஆஸ் அ கான்செப்ட், டென்சிட்டி ஆஸ் அ கான்செப்ட் வில் நாட் சேஞ்ச். அதோட அப்ளிகேஷன் இதில் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மியாக இருந்ததுன்னா டிஃபென்ஸ் அப்ளிகேஷனில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும்.
ஏன்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அதுதானே வழிய பட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வில் நெவர் சேஞ்ச், விச் இஸ் வை டிசைன் ப்ரூஃபிங்கில் வேலைவாய்ப்புகளோ ஸ்கில்லிங்கோ இருக்கிறப்போ உங்களோட கோர் கான்செப்ட்ஸ் நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா ஒரு டிசைன் இன்ஜினியரிங், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே ஒரு ஆலீடாக தான் இருக்குது எல்லாருமே. இதில் நீங்கள் வந்து உங்களோட ஈக்வாட் சர்வீசஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்கு எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப டீப்பாக போய் கொடுக்குறீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற ஒரு ஃப்ளா இந்த சிஸ்டமோ சொசைட்டிங்கிறது யார்? நம்மளும் நீங்களும் நம்ம எல்லாரும் தான் சேர்ந்தது சொசைட்டி. என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே ஒரு மார்க், ஒரு ரிசல்ட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆகிடுது, ஷார்ட்கட்ஸ். த ரிசல்ட் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் த மெத்தட். தட் இஸ் வேர் த ஃப்ளா இஸ் ஹேப்பனிங். ஸோ நாங்கள் என்ன வாட் வி வாண்ட் டு டெல் பீப்புள் இஸ் ஃபோக்கஸ் ஆன் த மெத்தட். ஸோ நாங்கள் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். வி கால் இட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் திங்கிங். ஒரு 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 ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது. ஒரு ஒரு புவர் பர்சன் வந்து கேட்பாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு. ஒருத்தர் வந்து இந்தாங்க நான் மீன் பிடிச்சேன் உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தராங்க. அவன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறான். ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கான பசியை தீக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீ இனிமேல் பட்னியாகவே இருக்க மாட்டப்பா, இதுதான் இப்படி தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா we train them to think. ஸோ இதுதான்ப்பா இந்த டிசைன், இப்படி போய் போடுப்பான்னு நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். ஒரு டிசைன் பண்ணணுன்னா நீ என்னெல்லாம் யோசிக்கணும், நீ என்னெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், உனக்கு என்ன கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உனக்கு என்ன ஸ்கில்லாம் இருக்கணும், அதை யோசிக்கிற தன்மையை we call it engineering systems thinking. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு ஈக்வாடோட கிளையன்டைல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கிளைண்ட்ஸாக இருப்பாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிறவங்க கிளைண்ட்ஸாக இருப்பாங்க, ஆட்டோமோட்டிவில் கிளைண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன்னா இல்லை. ஃபண்டமெண்டல் ஒழுங்காக தெரிஞ்சால் அதுக்கு கூறிய அப்ளிகேஷனை ஈஸியாக வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இருந்தால் டிசைன் திங்கிங் அதான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ அந்த திங்கிங் கேப்பபிலிட்டியை எப்படி ஒருத்தருக்கு யோசிக்க எப்படி சொல்லித்தரீங்க, அதுதான் எங்களோட ப்ரோக்ராம். ஸோ எங்களோட இன்ஜினியர்ஸ் இஎஸ்டி மூலியமாக தான் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸை சிஸ்டமேட்டிக்காக ஃபண்டமெண்டல் ட்ரிவனாக பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இட்ஸ் லைக் அனதர் ஸ்கூலிங் மாதிரி இது உங்களோடது. இது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ளே வந்துடுத்தா? எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸை அவங்களோட கரிக்குலம்லேயே வச்சுருக்காங்க? ஸோ பெரும்பாலும் இப்போ ஈக்வாட் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட எம்ஓயு இருக்குது. நான் படித்த காலேஜ் எஸ்எஸ்என். இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க காரணம் என்னோடய காலேஜ். ஸோ அந்த காலேஜோட எம்ஓயு இருக்குது. Tier 1 காலேஜஸோட மட்டும்தான் நீங்கள் வச்சுப்பீங்களா? அப்படி இல்லை. Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்கிற லாட் ஆஃப் காலேஜஸோட எங்களுக்கு எம்ஓயு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலமில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் நாலேஜ், அவங்களோட எங்களுக்கு எம்ஓயு இருக்குது. ஒவ்வொரு சிட்டிலேயும் இருக்கிற இது காலேஜோட மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஃபோர்த் தாட் தான். தட் இஸ் நம்ம எஜுகேஷன் கல்வி கொடுத்துட்றோம், இண்டஸ்ட்ரி அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூட் ஒரு இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர் செய்கிறப்ப தான் அந்த காலேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பண்ணி
வெளியே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ஓயு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட சென்டருக்கு இப்போ டிசைன் ப்ரூஃபிங், ப்ரோட்டோடைப்பிங்னு மேம் நாங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் மேம் இன்டர்ன்ஷிப், நாங்கள் நோன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது ஹார்ட் கோர் இன்ஜினியரிங்கு. அந்த ஹார்ட் கோர் இன்ஜினியரிங் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து கை உட்பட அந்த வேலை செய்தால் தான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வெளி பார்க்க முடியும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப் போதே வாங்க, நாங்கள் டிசைன் திங்கிங் ஒரு ப்ரோக்ராமாக காலேஜஸ்க்கு வச்சுருக்கோம். எம்ஓயூவோட எந்தெல்லாம் காலேஜோட எங்களுக்கு எம்ஓயு இருக்கோ அந்த காலேஜஸோட எல்லாருக்கும் நாங்கள் வந்து இஎஸ்டி இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் திங்கிங் மூலியமாக வர சர்டிஃபைடு ப்ரோக்ராம்ஸ் 6 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த 6 ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரியல் டிசைன், விஷுவலைசேஷன், கான்செப்சுவலைசேஷன், robotics, elements and architecture, computational fluid dynamics, finite element analysis, அதுக்கப்புறம் industrial route to circuit design, industrial route to microcontroller programming. இந்த 6 கோர்ஸஸுமே இஎஸ்டி மூலியமாக வந்த கோர்சஸ். அந்த கோர்சஸை நாங்கள் எம்ஓயு இருக்கிற காலேஜஸ்க்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது படித்தால் ஒரு கிரெடிட் கிடைக்கும் உங்களுக்கு. படித்தது மட்டும் இல்லாமல் அதை இன்டர்ன்ஷிப்பு போதே அவங்க ப்ராக்டிக்கலாக சர்க்கியூட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபேனில் ஒரு சர்க்கியூட் இருக்குது, அதை டிசைன் பண்ண தெரியுமா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு? இன்றைக்கி தெரியாது, கஷ்டம். அதை நாங்கள் சொல்லித்தரோம். ஒரு மிக்சி, டே டு டே இன்ஜினியரிங்கில் நீங்கள் அதை பண்ணுறப்போ நம்ம படித்த ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிற கான்செப்ட் இப்படி தான் அப்ளை ஆகுதா, நம்ம படித்த ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஒரு வோல்டேஜ் இப்படி தான் அப்ளை ஆகுதா அப்படின்னு அவங்க படித்ததை டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு பொருளாக பார்க்குறாங்கல்ல, அங்கே தான் அந்த ரியல் லேர்னிங் வருது, தயாரிப்பாளர் ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அந்த டிசைன் ப்ரூஃபிங்கிறது நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹீஸிங், நான் வந்து ஒரு டார்க் டெஸ்டரை டெவலப் பண்ணுறேன், நான் இன்றைக்கி வந்து ஐ வில் டெவலப் லைக் அ மினியேச்சர் லேத், மினி லேத்தை நான் டிசைன் பண்ணுறேன். நம்ம படிச்சிருக்கிற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸ், டார்க், ப்ரெஷர், டென்சிட்டி, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவாக படிச்சிருப்போம். ஒரு யூனிட்டில் ஒரு 16 மார்க் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சிருப்போம். இந்த கான்செப்ட் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு டிசைன் ஆஃப் அ ப்ராடக்ட், அப்படி அது இட் கேன் பி ஈவன் அ வெரி சிம்பிள் ப்ராடக்ட். அது டிரான்ஸ்லேட் ஆகும்போதே ஃபோர்ஸை நம்ம இப்படி படித்தோம், ஆனால் அது இப்படி தான் டிரான்ஸ்லேட் ஆகி இந்த ப்ராடக்ட் இந்த ஃபோர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஒரு பேனா, ஒரு அந்த இப்படி கிளிக்க வச்ச ஒரு பேனா இருக்கும் இல்லையா, பால் பாயிண்ட் பேனா, அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஒரு பால் பாயிண்ட் பேனா, அந்த ஸ்ப்ரிங்கு அது ஒரு மெக்கானிக்கல் பார்ட், அதில் ஒரு டிசைன் இருக்கும், அதில் எவ்வளோ ஹெலிக்கல் காயில் வரும், அந்த ஸ்ப்ரிங்கை எவ்வளோ தூரம் அமுக்க முடியும், அமுக்கலாம் தாங்கும். நீ பால் பாயிண்ட் முடியறதுக்குள்ளே அந்த ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுன்னா அந்த பேனா வேஸ்ட்டு தானே. கண்டிப்பாக. அந்த ஸ்ப்ரிங்கு கேல்குலேஷன் என்ன, அந்த ஸ்ப்ரிங் என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க, அதில் எவ்வளோ ஒரு ஹெலிக்கல் காயில் வரும், ஒரு பால் பாயிண்ட் பேனா அந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளோ லைஃப் சைக்கிள் இருக்கும், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக அந்த ஸ்ப்ரிங்கை டிசைன் பண்ணுறது கூட ஒரு செகண்ட் இயர் இல்லை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணாக்க அவனுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ இதெல்லாம் தான் நான் இந்த கிளாஸ் ரூமில் படித்த கான்செப்டை இப்படி தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ டிசைன் திங்கிங் எப்படி யோசிச்சு ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங்கை எப்படி, அதே ஸ்ப்ரிங்கு பால் பாயிண்டில் வர ஸ்ப்ரிங்கு இன்றைக்கி என்னோடய கம்பெனியில் ஒரு அமினேஷன் புரியுது ரிவால்வர் டிசைன் ஆர்மி அப்ளிகேஷனுக்காக, ஒரு டிஃபென்ஸ் அப்ளிகேஷனுக்காக நாங்கள் டிசைன் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கு மாற போகிறது இல்லை, ஆனால் அதனுடைய ஸ்ப்ரிங்கோட கான்செப்ட் அதே தான். ஒன்று பால் பாயிண்ட் பெனுக்கு போகுது, வேறு ஸ்ப்ரிங்கு ஒரு கன்னுக்கு போகுது. பட் அந்த ஸ்ப்ரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். யூஸ்ஃபுல். அருமை. ஒரு 6 விதமான ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 6 விதமான ட்ரைனிங்கை பற்றி சின்னதாக
இந்த ட்ரைனிங் என்ன மாதிரி, இது எதுக்கு பயன்படும், அந்த 6 விதமான ட்ரைனிங்கை பற்றி ஒரு சின்னது. கண்டிப்பாக. ஸோ இந்த 6 விதமான ட்ரைனிங் நான் வந்து 3 லைக் 2ஆக ஃபஸ்ட்டு பிரிக்கிறேன். ஒன்று வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆலைட் பிரான்ச்சஸ், ஒன்று சர்க்கியூட் அண்ட் ஆலைட் பிரான்ச்சஸ். இண்டஸ்ட்ரியல் டிசைன் விஷுவலைசேஷன் இண்டஸ்ட்ரி 4.0 ஒரு மெக்கானிக்கல் சப்சிஸ்டம், ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்மை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது ரோபோட்டிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர். ஒரு ரோபோட்டிக்ஸ்னால் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரோபோட்டை விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, அந்த ரோபோட் வந்து நம்ம சொல்கிற கமாண்டை பண்ணுமா அப்படின்னு ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்கிறேன். அதை தாண்டி ரோபோட்டே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒன்று வைக்கிது. லெட் அஸ் கால் திஸ் XY மூமெண்ட். அந்த XY மூமெண்ட் ஒரு ஆர்ம், அந்த ஆர்ம் லெங்க்த்தை எப்படி டிசைன் பண்ணணும், இந்த பொசிஷனில் போயிட்டு ஒரு சென்சார் இருக்கும், இந்த பொசிஷனில் போனோடனே நிற்கணும் அந்த சென்சார், அப்போ என்ன சென்சார் யூஸ் பண்ணணும், இந்த மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிள் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் இட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் பிஹைண்ட் ரோபோட்டிக்ஸ். அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ரோபோட்டிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர். அதுக்கு அடுத்தது வி ஹாவ் CFD அண்ட் FEA. இது வந்து டிசைன் ப்ரூஃபிங், நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வர இப்போ ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணிடுறோம், தயாரிச்சிடுறோம், ஆனால் அப்புறம் அதில் ஃபால்ட் வருது. எதனால் ஃபால்ட் வந்ததுன்னு நம்மளுக்கு பேக் ட்ராக். இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ ப்ராடக்டை பண்ணாமையே ப்ராடக்டை சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் சிமுலேட் எந்த கண்டிஷனில் வேலை செய்ய போகுதோ அதை சிமுலேட் பண்ணி அந்த கண்டிஷனில் இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடிகிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ அதில் காம்ப்யூட்டேஷ்னல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸும் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸும் will help you simulate and analyze whether a design will be successful in the real world. ஸோ அதுக்குரிய ப்ரோக்ராம்ஸ் இது ரெண்டும் CFDயும் FEAவும். சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரோச் டு சர்க்கியூட் டிசைன். நீங்கள் எப்படி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுவீங்க? இன்றைக்கி ஃபோனில் திறந்தால் சர்க்கியூட், ஃபேனில் சர்க்கியூட், லைட்டில் ஒரு எல்இடி லைட் போர்டு பின்னாடி ஒரு சர்க்கியூட்ரி இருக்கும், எல்லாத்துலேயும் சர்க்கியூட்ஸ். அந்த சர்க்கியூட்டை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். மைக்ரோ கண்ட்ரோலர் டுடே எவ்ரிதிங் கம்யூனிகேட்ஸ். நீ ஒரு டிசைன் பண்ணிட்ட, அந்த டிசைனை ஏதாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ணாதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸுக்கு கம்யூனிகேட், மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ். கண்டிப்பாக அது எப்படி, அது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னால தான் பண்ண முடியும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி, ஹவு டு யூ யூஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர் இன் டிசைனிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. ரொம்ப நன்றி வைஷ்ணவி மேம். நிச்சயமாக இந்த வைஷ்ணவி மேம் கொடுத்த தகவல்கள் மாணவர்களுக்கும் தொழில் முனைவராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.